அனைவருக்கும் வணக்கம். சீமான 8% ஓட்டு வாங்க கிடையாது. அவர் 4% தான் வாங்கினார் அப்படின்னு சொல்லி தற்கூரி ஒருத்தர் இருக்காங்க யூடியூப் போட்டு அவன் உட்காந்து கதறி வச்சிருக்கான். அது கொடுத்து அந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதாவது அந்த நாய் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் என்ன தலைப்பு வச்சிருக்காங்கன்னா தனியாக நின்ன தற்கூரி அப்படின்னு சொல்லி தற்கூரின்னு சொல்லி தலைப்பு வச்சு நாம் தமிழர் கட்சி பேசுகிறான். உள்ளே என்ன பேசியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனே ஒரு தற்கூரி, அவனே ஒரு பைத்தியம், அவனே ஒரு பைத்தியம் மாதிரி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி பேசி வச்சிருக்கான். அதாவது நாம் தமிழர் கட்சி 8% ஓட்டு எடுத்துச்சுல 32 லட்சம் ஓட்டு. அதை பார்த்தீங்கன்னா இவனால் தாங்க முடியல. அதனால என்ன பண்ணுறான்னா அதுக்கு இவன் பல கதைகளை உருட்டுறான். அதாவது சுயேட்சை இருக்காங்களே அவங்க பார்த்தீங்கன்னா அங்கே 2% ஓட்டு எடுத்திருக்காங்க. அதாவது இந்த 40 தொகுதியில் சுயேட்சை இன்னும் அவங்க 2% ஓட்டு எடுத்துட்டாங்களா. அதே மாதிரி நோட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா 1.70% ஏதோ ஓட்டு வந்திருக்கான். இது ரெண்டையும் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா 3% 4% வருது. அப்போ சீமான் அவர்கள் வாங்கின ஓட்டுலேருந்து இந்த 4% நம்ம கழிச்சிருவோம். சீமான் வாங்கினதே மொத்தம் 19 லட்சம் ஓட்டு தான். அப்போ சீமான் 4% தான் ஓட்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு தற்கூலித்தனமாக கணக்கு போட்டு வச்சிருக்கான். அதாவது சுயேட்சை நின்று அவங்க ஓட்டு வாங்கினாங்களாமா. அதே மாதிரி இங்கே நோட்டாவில் ஓட்டு விழுகுதாமா. அதெல்லாம் தாண்டி அவங்களுக்குலாம் எந்த செல்வாக்கும்ல ஒன்றும் இல்லை. சீமான் அவர்கள் அறியப்பட்ட முகம். அவங்க ஒரு செய்தி சொன்னாருன்னா 300 சேனலில் போய் சேர்ந்துடும். ஆனால் அதை தாண்டி பாருங்கள் அங்கே சுயேட்சை ஓட்டு வாங்கியிருக்காங்க, நோட்டை வாங்கிட்டு ஓட்டு வாங்கியிருக்காங்க. அப்படியெல்லாம் பார்க்கும்போது இப்போ நான் பேசும்போதே பைத்தியம் பேசுகிற மாதிரி தானே இருக்குது. நாம் தமிழர் கட்சிக்கு தான் அந்த 8% மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. 36 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த நாய் என்ன பண்ணுதுன்னா சம்பந்தமே இல்லாமல் சுயேட்சை 2% வாங்கியிருக்காங்க, நோட்டா வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் கழிச்சு பார்க்கும்போது சீமா 4% ஓட்டு வாங்கின்னு சொல்லி ஒரு பைத்தியம் மாதிரி பேசுது. இந்த ஆளே இவனே ஒரு தற்கூரியாக இருக்கான். யூடியூபோட பக்கத்தில் உட்காந்து ஒரு குண்டை அவன் இவனுக்கு மேலே ஒரு தற்கூரியாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது சீமானியை கட்சியை கலைக்கலை அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அதுக்கு அண்ணன் தெளிவாக பதில் சொல்லிட்டாரு. நாங்கள் இண்டிவிஜுவலா அப்படின்னு சொல்லி 2024 அப்புறம் வர தேர்தலில் நான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அதை எடுத்து வச்சுட்டு சீமானியை கட்சியை கலைக்கலை அப்படின்னு சொல்லி இதாக பேசுகிறான். அப்போ இவன் என்னன்னா ஒரு தற்கூரி தான் இந்த மாதிரிலாம் பேசுவோம் அப்படிங்கிறது நல்லா தெரியுதா. இதே தான் போலீஸ் செய்தியை வெளியிட்ட சன் டிவி எப்படி போலீஸ் செய்தியை வெளியிட்டுச்சோ அதே மாதிரி இவனும் ஒரு போலி அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அது மட்டும் இல்லை என்ன சொல்கிறா அப்படின்னா சீமானை 4ஆவது இடத்துக்கு வந்துட்டாரு. அதையே 5 நிமிஷம் பேசுகிறான். எப்படி தான் வீடியோலாம் பார்க்குறாங்கன்னு சொல்லி தெரில. 4 பேர் தான் போட்டி போடுறாங்க. அதை சீமா 4ஆவது இடம் வந்துட்டாரு, அதை பெருமையாக பேசுகிற அப்படின்னு சொல்லி தற்கூரி. நான் எங்கடா அதை பெருமையாக பேசணும். நாங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆகிட்டோம். இப்போ திமுக நீ சொல்கிறியே பெரிய கட்சி அப்படியே சாதிச்சிருச்சுன்னு காசு கொடுத்தானே ஓட்டு வாங்கினாங்க. காசு கொடுக்காம ஓட்டு வாங்கினாங்களா? எவ்வளோ காசு கொடுத்தாங்க. எங்கள் ஏரியாவிலே 200 ஒரு வீட்டுக்கு கொடுத்தாங்க. எந்த காசு கொடுக்காம வாங்கின ஓட்டு இது. இந்த ஒரு ஓட்டுக்கு அங்கே 5 ஓட்டுக்கு சமம். புரியுதா? அப்படி இருக்கும்போது தற்கொலைத்தனமாக உட்காந்துட்டு 4ஆவது இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கான். நாம் தமிழர் கட்சி வாங்கின ஓட்டெல்லாம் அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான் வெக்கம் கட்டவன். சரி, இந்த நாய் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிச்சு அப்படின்னா நாம் தமிழர் கட்சி 36 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கு போன எலெக்ஷனில். அதுலேருந்து ஒரு ஓட்டு வாங்கிட்டா நான் இதுக்கு மேலே பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த தற்கூரி பையன் யூடியூப் போட்டஸ் அப்படிங்கிற மானங்கட்டவை. அதுக்கு ட்விட்டரில் நிறைய வீடியோ இருக்குது. நம்ம போட்டால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுப்பான் இந்த மானங்கட்ட இந்த தற்கூரி. சரியா? அந்த தற்கொலை யூடியூப் போட்டு சாப்பிட்ற என்ன மயிருக்கு நீ உட்காந்து பேசுகிற? என்ன மயிருக்கு சீமான் அவர்கள் நீ சொன்னீங்களா 31 லட்சம் ஓட்டு வாங்கினா நான் அடுத்த வீடியோ போட மாட்டேன், வீடியோ பேச மாட்டேன் சீமான் அவர்கள் சொன்னீங்களா? அப்புறம் என்ன இதுக்கு நீ உட்காந்து பேசிகிட்டு இருக்க? எதுக்கு நீ திருப்பி சீமான் அவர்கள் பேசியிருக்க? வெக்கம் கட்டவனா நீ? மானம் கட்டவனா நீ? இதை பேசி கேட்பி எல்லாத்தையும். வெக்கம் மானம் சூடு சொரணை ஏதாவது இருக்கான்னு உனக்கு இருக்குதா? உனக்கு இருந்தால் எப்படா நீ உட்காந்து திருப்பி சீமானான பேசுவ? 35 லட்சம் நாம் தமிழர் கட்சி ஓட்டு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிடுச்சு. சரியா? நீ உட்காந்து கதற வேண்டிதான். நல்லா உட்காந்து கதறடா அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் அந்த குண்டை உட்காந்துட்டு அவன் பேசுகிறத சத்தியமாக கேட்கவே முடியாது. லூசு பைய, மெண்டல் பைய அப்படி தான் அவரை சொல்லணும். இப்போ ஏன் நம்ம இப்போ இவனை மட்டும் அவங்கிறோம், மற்ற எல்லாத்தையும் அவர்கள்னு சொல்கிறோம்னா இவன் அந்த மாதிரி சீமான் அவர்களே அவன் பேசுவான் யூடியூப் போட்டஸ். அதனால் அவனுக்கு பதிலடி கொடுக்கும்போது அவன் பாஷையிலே கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலி. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.